Dear friends, welcome to TinkerCAD tutorial. இந்த TinkerCAD tutorialல வந்து நம்ம 13 bulb chaser circuit தான் பார்க்க போகிறோம். அந்த 13 LED chaser circuit எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து TinkerCAD வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணணும். நம்ம லாகின் பண்ணுறது நம்மளோட மெயில் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். பண்ணதும் இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம பண்ண போகிறது வந்து சர்க்யூட்ஸ். ஸோ 3D டிசைன் சர்க்யூட்ஸ், அந்த சர்க்யூட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ சர்க்யூட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் பண்ணதுமே வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்க்கு என்டர் ஆயிரும். நம்ம ஒர்க் ஸ்பேஸில் வந்து இதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். இங்கே ரைட் சைட் பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பேசிக் அண்ட் ஆல் காம்பனன்ட்ஸ், சர்க்யூட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஆல் காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் வந்து ஆர்டினோ போர்டு. ஸோ சர்ச்சில் போய் நம்ம ஆர்டினோன்னு டைப் பண்ணால் நம்ம ஈஸியாக ஆர்டினோ போர்டை எடுத்துக்கலாம். அந்த எடுத்த போர்டு வந்து பிக் பண்ணி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல்பு 13 பல்ப்ஸ் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பல்பு லைட், அந்த ஆர்டினோவை எடுத்துகிட்டு பல்புன்னு டைப் பண்ணலாம். நம்மளோட லைட் பல்ப் இருக்குது. ஸோ இந்த பல்பை பிக் பண்ணி இதே மாதிரி 13 பல்ப்ஸ் நம்ம பிக் பண்ணி இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். இந்த பல்பில் பார்த்திங்கன்னா 2 டெர்மினல்ஸ் இருக்குது. ஒரு டெர்மினல் வந்து நம்ம கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு டெர்மினல் வந்து ஜிபிஐஓ பின்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். டெர்மினலுக்கு போலாரிட்டி எதுவும் இல்லை. நம்ம எந்த போலாரிட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பின் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 13 பல்ப்ஸ் நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணதுமே வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைவ் பல்ப்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. 10 பல்ப்ஸ். அதே மாதிரி இப்போ 13 பல்ப் ப்ளேஸ் பண்ணதும் நம்ம வந்து கிரவுண்ட், ஒரு டெர்மினல் கிரவுண்ட், ஒரு டெர்மினல் வந்து ஜிபிஓ. ஃபஸ்ட் நம்ம எல்லா பல்போட 13 பல்ப்ஸோட ஒரு டெர்மினல் வந்து கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கிரவுண்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கலரிங் வந்து பிளாக், நம்ம யூஸ்வலாக பிளாக் கலர் யூஸ் பண்ணுவோம் கிரவுண்டுக்கு. ஸோ இங்கேயே வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 13 பல்ப்ஸோட ஒரு டெர்மினலை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் பார்த்தோம்னா ஜிபிஓ பின்ஸ் கனெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பல்போட பின் வந்துன்னா 13, பின் நம்பர் 13, 12, செகண்ட் 12, தேர்ட் 11, ஃபோர்த்து 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, இந்த மாதிரி நான் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போது நம்ம ஜிபிஐஓ பின்ஸ் கூட கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ சர்க்யூட் கோடிங் பார்ட்டில் சர்க்யூட் வந்தாச்சு. சர்க்யூட்டில் இதுதான் நம்மளோட கோடிங். வாய்ட் செட்டப் பின் மோடில் நம்ம என்னென்ன பின்ஸ் யூஸ் பண்ணுறோம், போர்டில் நம்ம யூஸ் பண்ணுற பின் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். 13லேருந்து செகண்ட் பின் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிஜிட்டல் ரைட், வாய்ட் லூப்பில் வந்து டிஜிட்டல் ரைட், நம்ம ஃபஸ்ட் லைட் ஆனில் இருக்கும்போது மற்ற லைட் எல்லாமே ஆஃபில் இருக்கும். ஸோ டிஜிட்டல் ரைட் 13 ஹை, அப்போது 12 லோ, 11 லோ, 10 லோ, இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ். தென் ஒரு டிலே ஃபார் 1000 செகண்ட்ஸ். திரும்ப இதை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இந்த டிஜிட்டல் ரைட் அந்த எல்லாமே காப்பி பண்ணி டிலேக்கு கீழே இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணும்போது 13 லோ பண்ணி 12 ஹை, ரிமைனிங் எல்லாமே லோ. திரும்ப இதை இன்னொரு காப்பி பண்ணி 11 ஹை, ரிமைனிங் பின்ஸ் எல்லாமே வந்து லோ அவுட்புட். இந்த மாதிரி நம்ம 13 பல்ப்ஸ்க்கு 13 டைம்ஸ் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் வந்து ஃபஸ்ட் லைட் ஆன், ரிமைனிங் ஆஃப். அடுத்த கண்டிஷன் போகும்போது செகண்ட் லைட் ஆன், ரிமைனிங் வந்து ஆஃப். ஆனுக்கு வந்து நம்ம ஹை வேல்யூ கொடுப்போம், ஆஃபுக்கு வந்து லோ வேல்யூ கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போது ஸ்டார்ட் சிமுலேஷன் கோடிங் ரன் பண்ணிட்டு ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தா நம்மளுக்கு பல்ப் இந்த மாதிரி வந்து 1 by 1 ஆன் ஆகும். இது நம்மளோட சிம்பிளான ஒரு எல்இடி சேசர் சர்க்யூட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெரி ஈஸி சர்க்யூட். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.